ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெற்றி தன் பொண்ணு சுடர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் தினம் போயிட்டு சுடரை பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்படி இன்றைக்கி ஸ்கூலில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது கூட திரும்பவும் வெற்றியை அப்பாவை பற்றின பேச்ச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஏன் சுடர் இந்த அளவுக்கு அவங்க அப்பாவை வெறுக்கிறான்றதை தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்துக்கும் அந்த அபிதான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுடர் பேசின விஷயத்தினால வெற்றியோட காதே ரத்த வரலாற அளவுக்கு சுடர் அவங்க அப்பாவை பற்றி அந்த திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா பாவி நஞ்சை வளர்த்து வச்சுருக்கா, பிஞ்சு மனசில் என்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறா, சுடருக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தாவ என்னை பற்றி மட்டும் தப்பாக சொல்லியிருக்கிறான், அப்பான்றவங்க தப்பு பண்ணியிருக்காரு, ஆனால் அதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி வளர்த்துருக்காள பார்த்தியா, அவள் பண்ண தப்புக்காக தண்டனையெல்லாம் தூக்கி ஏன் மேலே போட்டுட்டாங்க அப்படின்னு வெற்றி பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அபிக்கு நல்ல ஒரு விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் படிப்புலேயும் சரி எல்லா ஒரு விஷயத்துலேயும் சரி நல்ல ஒரு சொல்லதாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வெற்றியை பற்றி அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது. வெற்றி தான் இது நாள் வரைக்குமே இன்னும் உண்மை என்ன நடந்தது என்னன்னு தெரியாமல் அபி மேலே தப்பாக அபிப்பிராயத்தை நினச்சிக்கிட்டு உண்மையிலேயே அபி இந்த அளவுக்கு கொடுமை அனுபவிக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது வெற்றி மட்டும்தான். ஸோ அபி எந்த தப்புமே பண்ணலை. ஸோ வெற்றி தான் தப்பாக புரிஞ்சுட்டு இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது வெற்றி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். தப்பு பண்ணாமலே உனக்கு நான் இவ்வளோ தண்டனையை கொடுத்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ண போனார். ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் சுடரும் சரி அபியும் சரி வெற்றிக்கு ஏற்றுக்க யாருமே தயாராகவே இருக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருமே. ஏன்னா இந்த வாழ்நாள் முழுக்கல இத்தனை வருஷங்களில் இவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் அந்த ஒரு நாள்லேயே தப்பான தெரிஞ்சதுக்கப்புறம் அபி எந்த தப்பும் செய்யல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே எப்படி ஏற்றுப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் வெற்றியால் என்ன ஈடு கட்ட முடியும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வெற்றி கிளம்பி போயிடுறாரு. சுடர கிளாஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. கிளாஸ்க்கு போனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடே வரப்போகுது. ஸோ அதனால் எல்லோரும் வேறு அடுத்தடுத்து கிளாஸ் மாறுவாங்க. ஸோ இப்போது இந்த ஃப்ரீ டைமில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், டூர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கான சர்க்குலர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் இருக்குது. ஸோ சுடரோடைய கிளாஸ்லேயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லா குழந்தைகளுமே ரொம்ப ஹாப்பி. சுடரு கூட முதல்ல ரொம்பவே சந்தோஷம்தான் பட்டாங்க. அப்போனா நம்ம எல்லாருமே போகிறோம், சுடர், தியா, தருண் நீங்கள் யாரும் வராமல் நிற்கவே கூடாது, எல்லாருமே வரணும் அப்படின்றாங்க. நானும் வருவேன் அப்படின்னு எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக தியா தருண் கூட பேசிட்டு வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வராங்க. சுடருக்கு ஸ்கூலில் பாதி தூரம் வர வரைக்குமே, அதாவது வீட்டுக்கு போகிற பாதி தூரம் வரைக்குமே நம்மளும் டூர் போகணுன்னு தான் சுடருக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, வெளி உலகத்தை எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. நமக்கு இப்போ தான் உடம்பு சரியாகிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அத்தையும் மாமாவும் சேர்ந்து, இப்போ நாம் டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பணம் அத்தை கொடுப்பாங்களா? ஸோ ஃபீஸ், அதாவது டூருக்கு வேறு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரவங்களுக்கு 1000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு நாம் தேவையில்லாமல் மாமாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், ஒவ்வொரு ரூபாயும் மாமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. 1000 ரூபா 1000 rupees அப்படின்னாலும் 3 பேருக்கு சேர்ந்து 3000 ஆகும். ஸோ அதனால் நம்ம வேணாம், 3000 ஆகும் அப்படின்னு சுடர் யோசிச்சுட்டு நம்ம போக வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலி ஏற்கனவே சரளா சுடருக்கு செலவு பண்ண விஷயத்தில் கணக்கு பார்த்துட்ருக்காங்க. சேர்த்து வைக்கலான்னா ஒவ்வொரு செலவாக வந்துட்டுருக்குன்னு தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்கிறது பாரமாகும், அவங்களுக்கு அதிக செலவாகும் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ பெத்த பொண்ணாக இருந்தால் அப்படி நினைப்பாங்களான்னு சுடர் மனசுக்குள்ளே வேதனையும் வலிகளையும் வச்சுக்கிட்டு போகிற முடிவிலேருந்து பின்வாங்கிடுறாங்க. ஸோ போகிறதில்லன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு 3 பேரும் போயிட்டுருக்கும்போது ஏன் சுடர் அமைதி ஆகிட்டே அப்படின்ட்டாங்க. ஒன்றும் இல்லை தருண் அப்படின்னு, நீ வா கவலைப்படாத, அப்பா கிட்டே நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன், நம்ம எல்லாருமே டூர் போகிறோம் மகேஷ் கூட ஜாலியாக அப்படின்றாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் மகேஷ் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெற்றி கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போகும்போது ஸோ இன்றைக்கி லேட் ஆகிட்டோமே, அதாவது லேட்டாக வந்துட்டோமே, சுடர் கிளம்பிட்டா போல இருக்குது, சுடரை இன்னும் பார்க்கலேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிற வழியில் இவங்களும் நடந்து போயிட்டுருக்காங்க. அதை கவனிச்சிடுறாரு வெற்றி. வண்டியை நிறுத்தி ஹாய் சுடர் அப்படின்றாங்க. ஹாய் கேப்டன் அங்கிள் அப்படின்றாங்க. ஏன் உமாக்கம் ஆடி போயிருக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்றாங்க. தியா தருண் நிற்காமல் முன்னாடி போயிடுறாங்க. சுடர் எதையோ யோசிச்சுட்டு பின்னாடி வந்ததுனால வெற்றியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க, தியா தருண் கூட பார்த்துட்டு அவங்க அங்கேயே தூரமாகவே நின்றுக்கிறாங்க. என்னாச்சு சுடர், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு. என்னாச்சு சுடர், நீயும் டூருக்கு வரல அப்படின்றாங்க. இல்லை மகேஷ் நான் வரல, நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க, தியா தருண் கூட வருவாங்க அப்படின்றாங்க. ஏன் சுடர்,
தியா தருண் எல்லாரும் வராங்க, நீ வர மாட்டியா அப்படின்றாங்க. அப்போது வெற்றியும் அதே கேள்வி தான் கேட்குறாரு. ஏன் சுடர் போக மாட்டேன்ற, நீயும் ஜாலியாக போயிட்டு வா, எல்லோரும் டூர் தானே போகிறீங்க அப்படின்றாங்க. இல்லை கேப்டன் அங்கிள், நான் போகல அங்கிள் அப்படின்றாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை கேப்டன் அங்கிள், இப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சரியாக இருக்குது. எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே மாமா நிறைய செலவு பண்ணிட்டாரு, ஸ்கூல் ஃபீஸ்லாம் வேறு கட்டணும், நான் வேண்டாம் அங்கிள், நான் போகல. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ருபீஸ் ஆகுது, அந்த 1000 ரூபா இருந்தால் மாமாவுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும், நான் போகல. தியா தருண் ஆசைப்பட்டாங்க, அத்தை மாமா அனுப்பணும்னா அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்றாங்க. ஏன் சுடர், 1000 ரூபா டூருக்கு கொடுத்து உன்னை அனுப்பிவிட கூட மாட்டாங்களா? அதே எப்படி தியா தருணுக்கு மட்டும் கொடுக்குறவங்க உனக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றாங்க. கொடுப்பாங்க தான், என் மாமா கொடுப்பாரு அங்கிள், ஆனால் நானே வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி, உனக்கு நான் பணம் தரேன், நீ போயிட்டு வந்துடுறியா அப்படின்றாங்க. ஆமாம் அங்கிள் தரேன்னு சொல்கிறாருல்ல சுடர், நீயும் ஜாலியாக இருக்கும் அப்படின்றாரு மகேஷ் இருந்துக்கிட்டு. இல்லை மகேஷ், நான் வரல. தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நான் போகல, ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சுடர் சொல்லிவிட்டு அமைதியாக போயிடுறாங்க. சுடர் போனதுக்கப்புறமா சுடர் அப்படின்னு வெற்றி நின்றுருக்கும். எல்லோரும் டூருக்கு போகிறாங்க, என் பிள்ளை மட்டும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு டூருக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என் சுடருக்கு, என் பிள்ளைக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு வெற்றி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. அங்கிள் கிளம்பலாம் அப்படின்றாங்க. கிளம்பலாம் மகேஷ் அப்படின்னு கிளம்புறாங்க. எல்லோரும் டூர் போக போகிறோம், சுடரும் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் சுடர் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ரொம்ப சுடர் இல்லைன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அங்கிள் அப்படின்னு பேசிகிட்டே போகிறாங்க. நான் பணம் தரேன்னு சொன்னாலும் சுடர் வேணான்னு சொல்கிறாளே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற வெற்றி மகேஷ் கிட்டே சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. மகேஷும் ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. நீ ஏன் மகேஷ் இப்போ இப்படி ஆகிட்ட அப்படின்னு. தருண் வரும்போது சுடர் வரலைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல அங்கிள், சுடர் வந்தால் ஜாலியாக இருக்குது, எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக போகலாம். அது எல்லாத்தையும் தாண்டி சுடர் இப்போ வரலன்னு சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு வீட்டில் என்ன சொல்லி பர்மிஷன் கேட்குறதுன்னு தெரியல. டேடி இதுக்கெல்லாம் அனுப்புவாரா அப்படின்றாங்க. ஏன் மகேஷ், அதில் கண்டிப்பாக அனுப்புவாங்க கருணா, நான் பேசிக்கிறேன் வா அப்படின்றாங்க. இல்லை அங்கிள், நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம், நீ அவங்க கூட எல்லாம் போக வேணான்னு என்னை தனியாக அனுப்ப பயந்துட்டு என்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்றாங்க. மகேஷ், நீ ஒன்றும் இப்போ சின்ன பையன் கிடையாது, நீ பெரிய பையனாக வளர்ந்துட்ட, நான் உன் டேடி கிட்டே பேசுகிறவா, நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதம் இல்லை, இங்கே பணம் வசதி காசு எல்லாமே இருந்தும் தனியாக பிள்ளையை அனுப்ப பயந்துக்கிட்டு அனுப்ப மாட்டேன்னு கருணா சொல்லுவான். ஆனால் சுடர் வீட்டில் பணத்துக்காக பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சுடரோட சந்தோஷத்தை கெடுக்கிறாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்ருக்காரு நம்ம வெற்றி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே மகேஷ் இறங்கி உள்ளே போய் சேடாக உட்காடுறாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கான் வெற்றி இவன் அப்படின்றாங்க. அதுவா, அவனே சொல்லுவான் பாரு அப்படின்றாங்க. என்னாச்சுடா மகேஷ், ஏதாச்சும் பிரச்சனையா, ப்ராப்ளமா அப்படின்னு. ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லை டாடி, ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் அதுக்கு எஸ்ன்னு சொல்லணும், நோன்னு எங்கே சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படி என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போகிற மகேஷ் அப்படின்னு அவங்களுடைய ஸ்வேதாவும் கீழே இறங்கி ஸ்வேதாவும் கேட்டுகிட்டே வராங்க. அம்மா அப்படின்றாங்க, கட்டி அணைச்சிக்கிறாங்க. வந்த உடனே என்ன மகேஷ், என்ன விஷயம் அப்படின்றாங்க. ஸ்கூலில் எல்லாருமே டூர் போகிறாங்கம்மா, ஒரே நாள் தான், நைட் கிளம்புனோம் அப்படின்னா மறுநாள் நைட்டு வந்துடுவோம், ஒரே நாள் போய் பார்த்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் 1000 ருபீஸ்மா, நான் டூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேம்மா ப்ளீஸ் அப்படின்றாங்க. கண்ணா, ஏண்டா, உனக்காக தான் அவன் பயப்படுறான், மகேஷ் டூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான், நம்மக்கிட்ட எனக்கு காசு இல்லையா என்ன, ஒரே நாள் தானே, போயிட்டு வரட்டும்டா, நீ பர்மிஷன் கொடுப்பியா மாட்டியான்னு தான் அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான்டா வெற்றி, நம்மக்கிட்ட என்ன காசாக இல்லை டூருக்கு போகிறதுக்கு, அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கல, அவனுக்கு காசு செலவாகுது அனுப்பிவிட வேண்டாம்னால நான் யோசிக்கல. மகேஷ் எனக்கு எவ்வளோ முக்கியம் உனக்கே நல்லா தெரியும், மகேஷ் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அவனை எங்கேயும் வெளியில் தனியாக அனுப்ப எனக்கு பயமாக இருக்குது, நான் அனுப்ப மாட்டேன்னு அவனுக்கு கண்டிப்பாக தெரியும், அதனால தான் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டே வந்திருக்கிறான், நான் வேண்டான்னு சொல்வேன்னு நேராக பார்த்தியா ஸ்வேதா கிட்டே போய் உட்காந்துக்கிட்டான் அப்படின்றாங்க. குழந்தை ஆசைப்படுறான்ல அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. தெரியுது ஸ்வேதா, மகேஷ் நீ என்ன டூருக்கு தானே போகிற, ஸ்பெஷலாக டிரைவர் அனுப்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட போகிற இடத்துல நீ டூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்ட அப்படின்னா கூட போயிட்டு வந்துரு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ், இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் ஓகே சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பஸ்ஸில் போனதால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், எல்லோரும் பேசிட்டு சிரிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக போவோம்,
ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு மகேஷ் கெஞ்சிட்டு இருக்காங்க. மகேஷ் இங்கே பாரு, டூருக்கு போகணுன்னா நான் உனக்கு சொல்லு, எங்கே போகணுன்னு சொல்லு, நீ ஸ்வேதாம்மா பாட்டி இதோ வெற்றி எல்லாரும் சேர்ந்து எத்தனை நாள் வேணாலும் டூருக்கு போகலாம், ஜாலியாக இருந்துட்டு வரலாம். ப்ளீஸ்டா, அப்பாவுக்கு ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியாதுடா அப்படின்றாங்க. கர்ணா, ஒரு நாள் தானே, குழந்தை ஆசைப்படுறான், ஏன் குழந்தைங்களோட ஆசைக்கு தடையாகவே இருக்கீங்க, அனுப்பி விடுங்க, ஏன் இப்படி தான் இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னமோ. என்ன வெற்றி சொல்கிற நீ, மற்றவங்க யார் இப்படி இருக்காங்க அப்படின்னு. இல்லை கண்ணா, நீ நினைக்கிற மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க, ப்ளீஸ் அனுப்பி வைக்காருண்ணா, போயிட்டு வரட்டும் அப்படின்றாங்க. மாமா ஸ்வேதாம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. மகேஷ் இருந்துக்கிட்டு ஒரு நாள் தானே போயிட்டு வரட்டும், அவங்க மேம் கிட்ட கால் பண்ணி ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க, மகேஷ் பத்திரமா பார்த்துக்கணும், மகேஷ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு, தெரிஞ்ச ஸ்கூல் தானே, நல்ல தெளிவாக அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் மகேஷ் அனுப்பி வைக்கலாம், மகேஷ் ஆசைப்பட்றான்ல அப்படின்றாங்க. சரி, ஸ்வேதாம்மா சொன்னதுனால ஓகேன்னு அலோவ் பண்ணுறேன், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், திரும்ப அடுத்த டைம் எங்கேயாச்சும் டூர் போகணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா போகணுன்னு ஆசைப்படக்கூடாது, டேடி கிட்டே நீ எங்கே போகணுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ஐ லவ் யூப்பா அப்படின்னு மகேஷ் போய் சொல்லிவிட்டு ரொம்ப ஜாலியாக மேலே எரிஞ்சு போயிடுறாங்க. பாத்தியா அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு, டூருக்கு போனோன்னு உடனே குழந்தைங்க ஆசையெல்லாம் கிடைக்கக்கூடாது கர்ணா, போயிட்டு வரட்டும் விடு அப்படின்றாங்க. சரி வெற்றி, நீ அவங்க ஸ்கூலில் கால் பண்ணி அவங்க மேம் கிட்ட பிரின்ஸிபல் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிவிடு என்ன அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் கர்ணா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெற்றியும் கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே இன்னொரு சைடு தியா தருண் எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. தியா தருண் போன உடனே அப்பா அம்மா அம்மா அப்படின்றாங்க. அதோ வரேண்டா அப்படின்னு அவங்க கிச்சன்லேருந்து வராங்க. அப்பா எங்கம்மா அப்படின்றாரு. அப்போ ரூமில் தாண்டா இருக்காரு அப்படின்னு உடனே அப்பா அப்பான்னு கத்துறாங்க. ஐயோ வந்ததுலேருந்து எதுக்குடா அப்படி கத்திட்ருக்கீங்க அப்படின்றாங்க. அம்மா அப்பாவை கூப்பிடுங்கம்மா, அப்பா கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. என்னடா திடீர்னு சுடர் அதுக்கப்புறம் பின்னாடி வராங்க. அப்பா அப்பான்னு உடனே ஏதோ வந்துட்டேன் தருண், என்னடா எதுக்கு இத்தனை டைம் கூப்பிட்றா அப்படின்றாங்க. வாங்கப்பா அப்படின்னு உடனே சுடர் ரொம்ப டல்லாகவே வராங்க. இவளுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்றாங்க. சுடர் என்னாச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே வந்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை தருண், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டாங்க. தொடர் ஏதாச்சும் உடம்பு சரியில்லையாம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு சண்முகம். இல்லை எனக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லாமாம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னடா சரி எதுக்கு ரெண்டு பேரும் இவ்வளோ சத்தமாக கூட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. ஸ்கூலில் எல்லாருமே டூர் போகிறோம்ப்பா, டூருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு 1000 ருபீஸ்ப்பா, நீங்கள் தான்ப்பா எங்கள் 3 பேருக்கும் 1000 ருபீஸ் கொடுத்து எங்களை அனுப்பி விடணும்ப்பா, ஸ்கூல் டூருக்கு நாங்கள் எல்லோரும் போகணும்ப்பா அப்படின்றாங்க. எனது 3 பேருக்கு 3000மா, எத்தனை நாள் டூரு அப்படின்றாங்க. ஒரு நாள் தாம்மா அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாவா, ஏதோ 200 500 அந்த மாதிரி வாங்கியிருந்தா கூட ஆயிக்கும், அத்தனை பேரோட ஃபீஸையும் வாங்கி என்னடா பண்ண போகிறாங்க, அவ்வளோ வேன் ஃபீஸ் வாங்கி அப்படின்றாங்க. எல்லோரும் போகணும் இல்லைம்மா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு எதுவுமே கிடையாதும்மா, அந்த அமௌண்ட்லேருந்து எல்லாருக்குமே 3 டைம்ஸும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க, வெளியிலே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்க்கு பீச்சு அதுக்கப்புறமா வேளாங்கண்ணி, ஸோ அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்க்கணுமா, பறவைகள் இருக்கிற இடம் எல்லாமே விலங்குகள் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்காக தான்மா அப்படின்றாங்க. ஓ இவ்வளோ இடம் ஒரே நாளில் சுற்றி காட்டுருவாங்களா அப்படின்றாங்க. ஆமாம்மா அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு ஊர், ஸோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரிதான் அப்படின்னு சண்முகம் யோசிக்கிறாரு. ஏங்க வேணாங்க, இவங்களுக்கு காசுலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சரளா சொல்கிறாங்க. சரளா குழந்தைங்க ஆசைப்படட்டும், போயிட்டு வரட்டும் விட அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் சரளாவே இருந்துக்கிட்டு சரி ஏதோ ஆசைப்படுறாங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு, இதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் விட மாட்டேன், தனியாக போகிறீங்க ஆனால் பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்றாங்க. சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க. சரிடா எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. மாமா ஒரு நிமிஷம் மாமா அப்படின்றாங்க சுடர் இருந்துக்கிட்டு. நீ என்னம்மா தனியாக சொல்ல போகிற அப்படின்றாங்க. இல்லை அத்தை, நான் டூருக்கு போகல அத்தை. மாமா நான் போகல மாமா, தியா தரனை மட்டும் அனுப்பி விடுங்க அப்படின்றாங்க சுடர். என்னாச்சு சுடர், ஏன் நீ மட்டும் போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சண்முகம் கேட்குறாரு. இல்லை மாமா, இப்போ தானே எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி சரியாக இருக்குது, நான் வெளியில் எங்கேயாச்சும் போனால் திரும்பவும் எனக்கு ஜுரம் வந்துடும், நான் போகல மாமா அப்படின்றாங்க. சுடர் என்னாச்சு உனக்கு, இதுக்கு தான் முகத்தை தூக்கி வச்சுட்டு நான் போகலன்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி இருந்தியா நீ, ஸ்கூலில் டூருக்கு போகிறோன்னு சொன்னப்போ நீ அவ்வளோ சந்தோஷப்பட்ட, மகேஷ் கூட கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வரணும்னு சொல்லியிருக்கான், மகேஷும் வரேன்னு சொல்லியிருக்கான், நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற, நீ வரலனா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்கும், நீ வா அப்படின்றாங்க. இல்லை
நான் வரல, நீங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஏங்க அவள் தான் போகலன்னு சொல்கிறாள்ல, விடுங்க, 1000 ரூபாய் பணமாச்சும் மிச்சமாகும், ஒரு வாரத்துக்கான மளிகை சாமான் செலவையாச்சும் வாங்கலாம், விடுங்க அப்படின்றாங்க. என்ன சரளா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? தியா தருண் அனுப்பி வைக்க நீ சந்தோஷமாக எப்படி ஓகே சொன்ன? அதே மாதிரி சுடரையும் அனுப்பி வைக்க நீ ஓகே சொல்லணும்ல. தியா தருண் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ அனுப்பி வச்சிருக்க மாட்டியா? நீ செலவை மிச்சம் ஆச்சுன்னு தான் அனுப்பி வச்சிருக்க மாட்டேன். எல்லாம் சரிதான். இப்போ அவங்க 2 பேரும் போகும்போது சுடர் மட்டும் போகாமல் வீட்டிலே இருந்தால் நல்லாவா இருக்கும்? சுடர், இங்கே பாரு, மாமா உனக்கும் சேர்த்து பணம் தரேன், நீங்கள் 3 பேரும் டூருக்கு போகிறீங்க, அவ்வளோதான். எப்போ போகிறீங்க அப்படின்றாங்க. நாளைக்கு நைட்ப்பா அப்படின்றாங்க. சரி, உங்கள் மேம் கிட்ட எல்லோரும் பேர் கொடுத்துருங்க, நீங்கள் கண்டிப்பாக 3 பேரும் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு தரும்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சுடரும் வந்துட்டு அதுக்கப்புறம் எதையும் பெருசாக எடுத்துக்காமல் விளையாட போயிடுறாங்க. ஸோ மகேஷ்க்கு கால் பண்ணி சுடரும் வர விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிள் அங்கிள் அப்படின்னு மகேஷ் ஓடி வராரு வெற்றிக்கிட்ட. வெற்றி ஆல்ரெடி புலி கூட்டிக்கிட்ட சுடர் இந்த மாதிரி டூருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டா. சுடர் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறா, காசு இல்லாமல் போக மாட்டேன்றா, அவங்க வீட்டில் டூருக்கு போக கூடவா காசு கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் மகேஷ் வரான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மகேஷ் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அங்கிள், சுடரும் எங்கள் கூட டூருக்கு வரா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற மகேஷ், உண்மையிலேவா அப்படின்னு. ஆமாம், அவருடைய அங்கிள் சுடரையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாராம், 3 பேரும் சேர்ந்து டூருக்கு வரதா சொல்லிட்டாங்க, நாளைக்கு எல்லாரும் போக போகிறோம் அப்படின்றாங்க. சரி மகேஷ், எல்லாரும் எங்கே போகிறீங்க அப்படின்னும் போது, சுடர் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா ஒரு ஊர், ஸோ அந்த ஊர் சைடில் அந்த வழியை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூருக்கு போகிறதா எல்லோரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதை சொன்ன உடனே வெற்றி இருந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு அப்படின்னு முதல்ல யோசிச்சாலும் சரி எல்லோரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெற்றியும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு மறுநாள் ஈவினிங் வந்த உடனே ஸோ எல்லோரும் டூருக்கு போகிறதுக்காக ரெடியாக ஆகிட்டு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும்போது சுடருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. நீங்கள் உங்களை பார்க்கணும் போல் இருக்குது அம்மோ, ஸ்கூலில் எல்லோரும் டூருக்கு போகிறாங்க, நான் மட்டும் போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் மாமா என்னை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறாரு, அத்தை எனக்கு காசு கொடுக்கறதுக்கு நிறைய யோசிக்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க நேற்று நைட்டு வரைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டூருக்கு போகிறதுக்காக சந்தோஷமாக எல்லாரும் வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. சண்முகமும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு வராங்க. அதே மாதிரி தான் வெற்றியும் கூட்டிகிட்டு போய் மகேஷை பார்த்து பஸ் ஏற்றிட்டு சுடர் தருண் தியா எல்லோரும் பார்த்து விளையாடணுன்னு 4 பேரும் எங்கேயும் தனியாக போயிடவே கூடாது, எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு வெற்றி அவங்களுக்கு சொல்லி பத்திரமா இருக்க சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி அவங்க மேம் கிட்டேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 4 பேரையும் பத்திரமா பார்த்துக்க சொல்லி சொல்லிட்டாங்க. சுடர் ரொம்ப பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு பாய் சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு நம்ம வெற்றி. வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சைடு இங்கே அபி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எப்போல்லாம் சுடர் வந்து அபியை பற்றி நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து சுடர் பற்றின நினப்பு அபிக்கும் வந்துடுது. ஸோ நானும் உனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா அபியும் அங்கே வருத்தப்பட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க. நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து டூர் போகும்போது அந்த ஊரை பார்த்த உடனே சுடர், இங்கே தான் அம்மு இருக்கிற ஊர் எனக்கு நல்லா தெரியும், மாமாவும் நானும் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறோம், இங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் போகணும், இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜாக்கிரதையாக மேம் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு எல்லோரும் எங்கேயும் இறங்கக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக சொல்லிவிட்டு ஒரு இடத்துல நின்று என்னமோ செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் சுடரும் தரணும் அம்மா இந்த ஊரில் தான் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு போயிடலாமா யாருக்கும் தெரியாமல் அப்படின்றாங்க. தருண் சொல்கிறாரு வேணாம் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறதுனால அதுக்கப்புறம் மேம் வந்து பின் சைடு போகும்போது யாருக்கும் தெரியாமல் இவங்க வண்டி விட்டு இறங்கிடுறாங்க. ஸோ ஆட்டம் பாட்டான கொண்டாடி இருக்கும்போது நான் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன் தருண், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மகேஷ் கொடுக்கலான்னு திரும்பும்போது சுடர் அங்கே இல்லை. சுடர் இல்லைன்னு உடனே மேம் கிட்ட சொன்ன உடனே மேமும் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி கிட்டேயும் கால் பண்ணி மகேஷ் சொல்கிறாங்க. சண்முகத்துக்கும் வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சரளா அங்கே பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. போகிற இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கு முடியாது, அவங்க தங்கச்சி மகளுக்கு என் பிள்ளையும் கூட்டிகிட்டு எங்கேயோ போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவத்தில் இருக்காங்க. வெற்றிக்கு இந்த விஷயம் தெரிந்த உடனே சுடரை தேடி அவர் ரொம்ப அப்செட்டில் வந்து எப்படியும் அந்த ஊருக்கு போன உடனே அபியோட ஞாபகம் வந்திருக்கும் சுடருக்கு, அதனால தான் இறங்கி போயிருப்பா போல இருக்குன்றத அவர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.